Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு. எங்கள் ஊரில் இது வந்து சுக்குட்டி காய்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சுக்குட்டி கீரை ஆயும்போது அதிலிருந்து கிடச்சனால இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் காய் கிடச்சிருக்கு. இந்த காயில் வந்து இந்த மாதிரி காம்பு இருக்கும். அந்த காம்பு வந்து நம்ம இந்த மாதிரி கிள்ளிக்கலாம். கிள்ளிட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காம்பு வந்து இப்படி கிள்ளிக்கலாம். அந்த மாதிரி காம்பு எல்லாமே கிள்ளிட்டு நான் வந்து நல்லா கழுவி அந்த காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வணக்கறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான வரமிளகாய் தூள், வர கொத்தமல்லி தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஒரு 1/4 கப் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கனால புளி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ அதிலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. அது வந்து தேங்காய் கூட போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதையும் இந்த தேங்காய் கூடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. எடுத்து வச்சுருந்த புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்றேன். வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது, கசப்பேறிடும். நல்லா செவந்துருக்கு, அது போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துட்றேன். அதிலே வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். ரெண்டு வணக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ அதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுக்குட்டி காய் போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வதங்குச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறனால இந்த வெங்காயம் பூண்டு கூட போட்டு வதக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா தனியாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த காய் மட்டும் தனியாக போட்டு வதக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த நல்லெண்ணெயிலே அந்த சுக்குட்டி காய், அதாவது மணத்தக்காளி காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதிலே சேர்த்துட்றேன். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்றேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து சேர்த்தியாச்சு. இனி மூடி வச்சு குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. மூடி வச்சிட்றேன். நல்லா கொதிக்கட்டு குழம்பு நல்லா கொதித்து மிளகா வாசமெல்லாம் போய் சுண்டி வந்து எண்ணெய் தெளிஞ்சோடனே பார்க்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதித்து
நல்லா சுண்டி வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மணத்தக்காளி காயில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. அந்த கீரை நம்ம வாங்கும்போது அதிலே அந்த குட்டி குட்டி காய் இருக்கும். அதை எடுத்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு தனியாக மார்க்கெட்டில் வேணாலும் கிடைக்கும். அது வேணாலும் வாங்கி செஞ்சுக்கலாம். நல்லா வாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குழம்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்த மணத்தக்காளி காய், அதாவது சுக்கிட்டி காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.